இது ஹைலைட்டுங்க. பேசுற எல்லா டாக்லயுமே ஆண்டவர் எவ்வளவுலாம் துன்பப்பட்டாரு, கஷ்டப்பட்டாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது ஹைலைட்டான ஒரு வார்த்தை. என்னன்னாக்கா, ஐ லைக் திஸ். இதுல என்னன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா, அவரை விட்டு அவர்களை விட்டு கல்லெறிகிற தூரம். தட்ஸ் ஆல். நம்மளுக்கு எவ்வளவு தூரம் அந்த கல்லு போகுமோ அங்க போயிட்டு அவர் முழங்கால் போடுறாரு. எல்லாத்துக்குமே ஏவி விடுறவங்களுக்கு, நம்மளை வார்த்தையினால கொலை செய்கிறவங்களுக்கு, நம்மளை அறையிறவங்களுக்கு, நம்மளை பத்தி பேசுறவங்களுக்கு ஒரே பதில், உங்களுடைய முழங்கால். அந்த முழங்கால நம்ம போடும்போது என்ன நடக்குதுன்னா, அப்புறம் போய் அங்க பாருங்க, அந்த 41வது வசனத்துல, பிதாவே உமக்கு சித்தமானால் எந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். வெரி பிரஷஸ் பிரேயர், வெரி பவர்ஃபுல் பிரேயர். இந்த பிரேயரை நம்ம எல்லாருமே கத்துக்கணும். ஆண்டவரே, இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஒவ்வொருத்தருமே இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பா சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் சாப்டர், சம்திங் டு லேர்ன். 41ல இருந்து 43 வரைக்குமே அந்த கல்லெறியும் தூரத்துல போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. அப்பொழுது பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு துக்கமா துயரமா அந்த இடத்துல போயிருந்தாருனாக்கா, அவரு ரொம்ப ஒரு 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 பவர்ஃபுல் வேர்டு ஆண்டவர் யூஸ் பண்றார் பிதா கிட்ட. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை நீங்க என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உங்க சித்தத்தின் படி ஆக கடவுது. இந்த ஜெபம் எல்லாருமே செய்யணும், ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம செய்யணும். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அப்போ அந்த எவ்வளவு துக்கமா செஞ்சிருப்பாரு. சில நேரங்களில நம்ம ப்ரேயர் பண்ணும் போது நம்ம அழுது ஜெபம் பண்ணுவோம்ல, கண்டிப்பா கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் போது, அழுது ஜெபம் பண்ணும் போது கர்த்தரு கண்டிப்பா அசைவாருங்க. நான் அதை பார்த்திருக்கிறேன். கண்டிப்பா கர்த்தரு அசைந்து நமக்கு ஒரு பதில் தருவார். டெய்லி நல்லா ஜெபம் பண்றதுக்கும் கண்ணீரோடு ஜெபம் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அந்த கண்ணீரை அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர்கிட்ட போயிட்டு அப்படியே எந்தெந்த காரியங்கள் ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரோ கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். அந்த கண்ணீரான ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாள் பதில் கொடுப்பாரு, பதில் அளிக்காம இருக்கவே மாட்டாரு. சோ நம்ம எதுக்காக ஜெபம் பண்றோம்? என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தின் படி செய்யுங்க.